Hi students, welcome back to New and to Learn, Standard 7, வரலாறு, first chapter, விஜயநகர பாமணி அரசுகள். First question, பாமணி அரசு டேஸ் மாநிலம் முழுவதும் பரவி இருந்தது. Answer second one, மகாராஷ்டிரா. Second question, பாமணி அரசு டேஸ் ஆண்டுகள் 18 முடியரசர்களால் ஆளப்பட்டது. Answer fourth, 180. Third question, விஜயநகர அரசு வல்வான் அரசாக டேஸ் ஆண்டுகள் ஆட்சி செய்தது. Answer first one 200. Fourth one, டேஸில் நிகழ்ந்த தலைக்கோட்டை போர் விஜயநகர அரசை வீழ்த்தியது. Answer 1565. Fourth one correct answer. Then fifth, வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படுவது டேஷ். Answer fourth one விஜயநகரம். Sixth question, வித்யாநகர் என அழைக்கப்பட்ட நகரம் டேஷ். Answer விஜயநகரம். Fourth one correct answer. Seventh, சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் டேஷ். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் வித்யாரண்யர். எய்த் கொஸ்டின், விஜயநகரம் டேஷ் சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது. ஹரிஹரர் புக்கர். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். நயந்து பொறுத்துக, சங்க மரபு இயர் பார்த்துட்டோம்னா 1336 to 1485. சி கரெக்ட் ஆன்சர் அதுக்கு. தென் செகண்ட் ஒன் சாளுவ மரபு டி கரெக்ட் ஆன்சர் 1485 to 1505. துளுவ மரபு இதோட ஆன்சர் பி 1505 to 1570. தென் ஃபோர்த் ஒன் ஆர வீடு மரபு ஆன்சர் ஏ 1570 to 1646. ஸோ ஆப்ஷன் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். தென் 10th ஒன் சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் டேஷ். சாய்ஸ் பார்த்துட்டோம்னா செகண்ட் ஒன் தேவராயர் 2. தென் 11th ஒன் 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விஜயநகர பேரரசு டேஷ் சுல்தானியங்களாக பிரிந்தது. ஆன்சர் ஃபோர்த் ஒன் 5. 12th கொஸ்டின், விஜயநகர அரசு உருவாக்கிய டேஸ் ஆண்டுகளுக்கு பின்னரே பாமணி அரசு நிறுவப்பட்டது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 10. 13th குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன் மதுரா விஜயம். தென் 14th மதுரா விஜயம் எனும் நூல் டேஸ் கைப்பற்றப்பட்டதை விளக்குகிறது. ஆன்சர் தேர்ட் ஒன் மதுரை. 15th இரண்டாம் ஹரிஹரர் பாமணி அரசிடமிருந்து டேஸ் ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார். ஆன்சர் செகண்ட் ஒன் பெல்காம் கோவா. தென் 16th கொஸ்டின், டேஸ் வம்சத்தின் தலைசிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர். ஆன்சர் ஃபோர்த் ஒன் சங்கம. 17th கொஸ்டின், சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் ஃபோர்த் ஒன் இரண்டாம் விருபாக்சிராயர். தென் 18th கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. ஸோ இதில் கூற்று என்னன்னா இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசராவார். ஸோ கூற்று சரியானது தான். காரணம், இரண்டாம் தேவராயர் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறை பயிற்சி அளிக்க இஸ்லாமிய வீரர்களை பணியமர்த்தினார். ஸோ காரணமும் சரிதான். ஸோ ஃபஸ்ட்டு கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ சாய்ஸில் பார்த்துட்டோம்னா ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 19th முதலாம் தேவராயர் டேஸ் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். ஆன்சர் தேர்ட் ஒன் ஒடிசா. 20th சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இதில் 4 கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கூற்று, முதலாம் தேவராயருக்கு பின்னர் விஜயநகர பேரரசு ஆபத்தான சூழலுக்கு உள்ளானது. இது தவறானது. செகண்ட் ஒன் சாளுவ நரசிம்மர் சங்கம வம்சத்தின் முதல் அரசரான இரண்டாம் விருபாக்சிரியரை கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசாக அறிவித்துக் கொண்டார். ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சரும் இதுதான், செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். தென் 21st இரண்டாம் விருபாக்சிராயர் டேஸ் வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார். ஆன்சர் ஃபோர்த் ஒன் சங்கம. 22 சாளுவ வம்சத்தின் முடிவுக்கு பிறகு நரச நாயக்கர் டேஸ் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். ஆன்சர் பார்த்துட்டோம்னா செகண்ட் ஒன் துளுவ. தென் 23 கிருஷ்ணதேவராயர் டேஸ் ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 20 ஆண்டுகள். தென் 24
திறமை மிகுந்த படை தளபதியான டேஸ் அரியணையை கைப்பற்றி துளு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் நரச நாயக்கர். 25 துளு வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் யார்? ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிருஷ்ணதேவராயர். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 26 கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க. ஸோ இதில் அந்த 4 கூற்று கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 கூற்றையும் ரீட் பண்ணிட்டோம்னா இதில் ஃபஸ்ட்டு வாரது கரெக்டு தான். அதே மாதிரி செகண்ட் வாரதும் கரெக்டு தான், ஃபோர்த்து வாரதும் கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து கரெக்டு. ஸோ அதோட ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். தென் 27 கிருஷ்ணதேவராயர் ஒடிசாவை சேர்ந்த டேஸ் வம்ச அரசர் பிரதாப ருத்திரனோடு போர் புரிந்தார். ஆன்சர் ஃபோர்த் ஒன் கஜபதி. 28 கிருஷ்ணதேவராய பீரங்கிப்படை உதவியுடன் கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தார். பின் பீஜாப்பூர் சுல்தானிடமிருந்து ரைச்சூரை கைப்பற்றினார். ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம்னா போர்ச்சுகீசியர் பீரங்கிப்படை. தேர்ட் ஒன். 29 டேஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவரின் முதற்கட்ட தலையாக பணியாக இருந்தது. ஆன்சர் பார்த்துட்டோம்னா செகண்ட் ஒன் கிருஷ்ணதேவராயர். 30 பொருந்தாததை கண்டுபிடி. ஸோ இதில் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் பொருந்தாதது, இரண்டாம் தேவராயர். 31 பாமனி சுல்தான் முகமது ஷாவை மீண்டும் அரியணையில் அமர வைத்தவர் யாருன்னு பார்த்துட்டோம்னா செகண்ட் ஒன் கிருஷ்ணதேவராயர். 32 டேஸ் போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. ஆன்சர் செகண்ட் ஒன் தலைக்கோட்டை போர். 33 சரியான கூற்றை தேர்வு செய்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மழைநீரை சேமிப்பதற்காக நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியவர் இரண்டாம் தேவராயர். ஸோ அது சரியானது, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 34 8 இலக்கிய மேதைகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். ஆன்சர் பார்த்துட்டோம்னா அஷ்ட திக்கஜங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். தென் 35 8 இலக்கிய மேதைகளில் சிறந்த ஆளுமையாளர் டேஷ். ஆன்சர் தேர்ட் ஒன் பெத்தண்ணா. தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கலாம்.